கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ப்ரூ 26. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் ரீசெண்டாக வந்துட்டு ரேலி ரேஸ் நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்துச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண வண்டிக்கு எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன விஷயம்லாம் வந்துட்டு மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போய் பார்க்கலாம். ஸோ ஓகேங்க, இதுக்கு வந்துட்டு இந்த மாடிஃபை பண்ணாங்க இல்லைங்களா, இந்த வண்டிக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன ரேட் ஆச்சு அப்படின்னு நம்ம அவர் கேட்கலாம். ஸோ ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு நான் வண்டி வந்து ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்கீங்க ஆஃப் ரோடுக்கு, எவ்வளோ செலவாச்சு ப்ரோ? ப்ரோ ஒரே சார் ப்ரோ சார் ஓகே சொல்லுங்கள் ப்ரோ. வண்டி மட்டும் ஃபஸ்ட்டு 55,000 வண்டி மட்டும். அதுக்கப்புறம் இன்ஜினுக்குள்ளே வந்து நம்ம காயில் மேக்னெட் எல்லாம் அந்த செட்டிங்ஸுக்கு மட்டும் 33,000 ஆயிருக்கு. ஓ, அதுக்கு மட்டும் அந்த செட்டிங் அதுக்கு மட்டும் 33,000. ஓ சரிங்க. பார்த்தீங்கன்னா கேடிஎம் போட்டிருக்கோம், அது மாதிரி டோட்டலாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம், அதுக்கு மட்டும் 33,000. சரி சரிங்க. அடுத்து இந்த எக்ஸாஸ் பார்த்தீங்கன்னா 14,400. ஓ சரிங்க. அதுக்கடுத்து கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா 9,500 இதுக்கு ரேஸ் வண்டிக்குன்னு வரும். ஓ ஆமாம், ரேசிங் கார்பரேட்டர் அது மட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைலுக்கு வந்து இந்த பெயிண்ட் இந்த செலவுக்கு ஒரு வந்து 15,000 ஆயிருக்கு. பெயிண்ட் ஸ்டிக்கரிங் அதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு 15,000 ஆயிருக்குது. அது பார்த்தா நம்ம ஒவ்வொரு ரேஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரேஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டைமும் குறைஞ்சு ஒரு 10,000 to 5,000 செலவு பண்ணும். ஓ ஒவ்வொரு ஈவென்ட்டுக்கும். இப்படிங்க, அது அந்த அளவுக்கு இப்படி 5,000ங்கிறது பைசா ஒரு ஈவென்ட் நம்ம ஓட்டுறோம். ஓகே, பெட்ரோல் தீரும். ஓகே, அப்பப்போ ஆயில் ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிடுவீங்களா அப்படி அந்த டைம்ல? டோட்டலாவே மாத்தணும். ஓ, ஒவ்வொரு டைமுக்கும் உள்ளுக்குள்ள வந்து ஆயில் எல்லாமே ஒவ்வொரு டைமும். ஒரு டைம் ரேஸ் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபுல் செட்டப் வந்துட்டு ரேஸ் மட்டும் கிடையாது, பிராக்டிஸ் முடிச்சு ஒரு ரேஸ் போயிட்டு வண்டி எடுத்தாலே வந்துட்டு அந்த செலவுங்கிறது 5,000ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி தருவீங்க நீங்க. ஓகே ஓகேங்க ப்ரோ. அப்படிங்கிறப்ப வந்து வண்டியோட கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது போக அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரேசிங் கிட் எல்லாம் இருக்குது. ஓ சரி சரிங்க. ஜெர்சி ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் 6,000. ஓ, நம்ம கிட்ட அந்த மாதிரி ஜெர்சி எல்லாம் கூட வச்சிருக்கீங்க? போட்டு சேஃப்டி கிட் போட்டு தான் ஓடும். ஓ சரி சரிங்க. 6,000 ஜெர்சி மட்டும். ஹெல்மெட் பாத்தீங்கன்னா 6,000. இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ். இது பாத்தீங்கன்னா 20,000 30,000 இருக்கு. நம்ம அதனால முடிஞ்ச ஸ்டார்டிங் பிரைஸ்க்கு வாங்கியிருக்கோம். அப்புறம் பூட்டு போட்டிருப்போம். அந்த பூட்டு வந்து பாத்தீங்கன்னா 15,000. எல்லாமே நம்ம ஊர் இது இல்ல, எல்லாம் இம்போர்ட்டன்ட். அங்க இருந்து ஆர்டர் பண்ணி இறக்குறது. சரி சரிங்க. கிளவுஸ், ஹெல்மெட், கார் கிழிச்சு அந்த கண்ணாடி கண்ணில் தூசி படாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொன்றுமே எல்லாமே தனியாக ப்ரைஸ். சரி சரி ஓகேங்க ப்ரோ. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த இடம் அப்படிதானே? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லை, இங்கே வந்து இப்போ ஈவெண்ட் நடக்க போகுது. ஓ, இங்கே ஈவெண்ட் நடக்க போகுதுங்களா? ஓ, அதுக்காக ப்ராக்டிஸ் இருக்கிறீங்க நீங்கள்? ஓகே. ஈவெண்ட் வந்து 16ஆம் தேதி மாட்டு பொங்கல் அன்னைக்கு இங்கே ஈவெண்ட் நடக்க போகுது. ஓ சரி சரிங்க. அதுக்காக கிரவுண்டு போட்டிருக்காங்க, அது ட்ரையல் பார்க்க வந்துடும். ஓ சரி சரிங்க. இப்போ டோட்டலாக வந்து வண்டியோட எல்லாமே மாடிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ சொல்லுங்கள்? டோட்டலாக ஒரு 1,50,000 லட்ச ரூபாய். டோட்டலாக வந்துட்டு 1,50,000 லட்ச ரூபா இருக்கும் இது வரைக்கும். கம்மியாக சொல்கிறது, நம்ம செலவு பண்ணதெல்லாம் கணக்கு. ஆமாம், சின்ன செலவெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக வரும். ஒன்றா செலவு வரும், கிராங்க் செட்டிங்ஸ் ஒவ்வொன்றும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எச்சா வரும். ஓ, நம்ம இது வரைக்கும் ஒரு 1,50,000 பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும். ஸோ அவர் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கும் செலவாகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வண்டி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. மாடிஃபை பண்ணதே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க யூஸ் பண்ண இன்ஜின் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்பாச்சியோட 180 இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க.